எப்பயோ ரிலீஸ் சொல்ல நெக்ஸ்ட் மந்த் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் மந்த் என்ன இருக்கு போல? ஃபோர்த்துக்குள்ள நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமாப்பா? டாடி சைக்கிள் மிஸ். டாடி ఫైట్ టు టెక్ ఫైట్ టు టెక్ తీసుకెళ్తావా? எல்லாமே டவுட்டு தான். రేపు నీ అకౌంట్లో షేర్ మెసేజ్ చేస్తుంది, డీమ్యాట్ క్రియేట్ చేసి వస్తుంది. తనకి ఆ డీటెయిల్స్ అన్ని వాట్సాప్ నువ్వు ఇచ్చేసి delta.exchange. Is it audible right now? Now, how is it? Guys, இப்போ check பண்ணுங்க please. Let me know because என் பிரதரோட ஏர்பாட்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளியரா நீங்க சொன்னாதான் தெரியும். ஏன்னா எனக்கு சுத்தமா இங்க எனக்கு விசிபிளா இருக்காது. கமெண்ட் செக்ஷன் சொன்னதான் எனக்கு தெரியும். Okay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். நான் பேசுறது கேக்குதா? ஒரு வாட்டி கமெண்ட் செக்ஷன்ல போட்டா எனக்கு கிளியர் ஆயிடும் இல்லையா? ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஆடிபிள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? இதுல நம்ம ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னா இது எல்லாமே டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகேவா? தெரியுதா? எவ்ரிதிங் இஸ் கிளியர்? ஓகே, சரி. கிவ் மீ 1 செகண்ட். ஒரு நிமிஷம்.
evening, students. Very good evening. So, electron transport chain பார்த்துட்டு இருக்கோம். So, electron transport chain அப்படின்னா it is basically it is a metabolic pathway which is present in the inner mitochondrial membrane. எங்க இருக்கு? அது ஒரு metabolic pathway. அது எங்க present இருக்கு? Inner mitochondrial membrane. So, இது எப்படி பாஸ் ஆகுதுன்னா it is passes through electron passes. இதுல இருந்து எலக்ட்ரான் எப்படி பாஸ் ஆகுதுன்னா from ஒரு கேரியர்ல இருந்து அனதர் கேரியர்ல இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ ரைட் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் திஸ். The first thing is what you will write. Electron transport chain is basically it is a metabolic pathway. Is a metabolic pathway. ஓகேவா? ஸோ மெத்தபாலிக் பாத்வே இதுல எங்க இந்த மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் எங்க அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் இன் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். ஓகேவா? எஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ சார். இது சுற்று 2.2 எப்போ சார்? தெரியல கைஸ், தெரியல. ஓகே, எனக்கு நான் I will let you know once I've talked with this. நான் அவகிட்ட பேசிட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். சரியா? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் த்ரூ எப்படி போகுது அப்படின்னா through which இது இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல இருந்து என்ன பாஸ் ஆகுது? எலக்ட்ரான் பாஸ் ஆகுது. ஸோ வித் with என்னது with electron passes. ஓகேவா? எலக்ட்ரான் என்ன ஆகுது? passes from one carrier to another. ஒரு கேரியர் இருந்து from one carrier to another. சரியா? Please guys listen to this class properly. ஓகேவா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸி, பட் கிளாஸ் நீங்க ஒழுங்கா கவனிக்கணும். ஓகே, ஓகே, ஆல்ரைட். சரி, ஓகே. இப்போ என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் சொன்னேன், இது ஒரு மெட்டபாலிக் பாத்வே அப்படின்னு சொன்னேன். இது எங்க பிரசன்ட் இருக்கு? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல பிரசன்ட் இருக்குன்னு சொன்னேன். சோ இதுல இருந்து இன்னும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் பாஸ் ஆகுது ஃப்ரம் ஒரு கேரியர்ல இருந்து இன்னொரு கேரியருக்கு, அதாவது ஒன் கேரியர் டு அனதர் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சோ ஓகே, சரி, இது சொல்லிட்டேங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது என்ன பண்ண ஒரு ரிலீஸ் பண்ணு. என்ன ரிலீஸ் பண்ணு அப்படின்னா ஒரு ரிலீஸ், திஸ் இஸ் டு ரிலீஸ் அண்ட் யூட்டிலைஸ் எனர்ஜி. என்எஸ் ரிலீஸ் பண்ணு அப்புறம் யூட்டிலைஸ் பண்ணு. ஸோ ஓகேவா? ஸோ எனர்ஜி இஸ் released and utilized. ஓகேவா? சரி, எனர்ஜி என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது, யூட்டிலைஸ் ஆகுது. எங்க? அதுக்கப்புறமா இதெல்லாம் ரிலீஸ் பண்ணது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூட்டிலைஸ் எனர்ஜில இது எல்லாமே எங்க ஸ்டோர்ட் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஸ்டோர்ட் இன் NA, சாரி, NADH. இங்க NADH பிளஸ் பிளஸ். ஓகேவா? அண்ட் FADH2. நீட் கொஸ்டின். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே மறக்காதீங்க. ஓகே கைஸ், எப்பவுமே மறக்காதீங்க. ஓகேவா? சரி, இது எப்ப சார் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல இந்த ஸ்பெசிஃபிக்கா there is a release and utilize of energy which is stored in NADH plus and FADH2 அப்படின்னு சொன்னீங்க. எப்போ சார் நடக்குன்னா it is formed during TCA cycle. ஓகேவா? This is formed during, இது நிறைய நிறைய ஃபேக்கல்டிஸ் சொல்ல மாட்டாங்கடா, நான் ஐம் லெட்டிங் நோ. ஓகேவா? TCA சைக்கிள் நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஓகேவா? சோ எப்போ? பை ஆக்சிடேஷன். பை ஆக்சிடேஷன். ஓகேவா? எஸ், ஓகே.
சோ இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுதுன்னா O2 இந்த O2 இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் electrons like for example O2 which will be basically formed H2O. ஸோ இந்த மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போதைக்கு. நெக்ஸ்ட் நான் ஒரு வாட்டி இமேஜஸ் பேஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. And please, any doubts regarding this, please let me know in the comment section, ஓகேவா? அப்பதானே எனக்கு தெரியும். கமெண்ட் செக்ஷன்ல சொன்னதான் எனக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு டவுட் இல்லைன்னு சொல்லி நான் பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் லூஸ் மாதிரி. ஓகே okay, okay, okay. Yeah, Jyoti, Jiva Jivi, Beulah, and Nitish and Akshaya and Durga Devi are my regular students. So, Ade Mari Ella students who I want to come regularly and attend this class, okay? And please like, share, and subscribe to today's class, okay? Thank you. Hmm. Okay, this is specifically this diagram is specifically it is about electron transport chain. Okay, va. So இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Okay, va. Electron transportல and finally we will talk about oxidative phosphorylation. Okay. So இப்போ என்ன ஸ்பெசிஃபிக்கா நடக்குது அப்படின்னா it is nothing but there is a இப்போ இங்க வரைக்கும் என்ன பார்த்தோம், there is a energy released and utilized in NADH and NADH plus. ஓகேவா? and it is எப்போ இது ஃபார்ம் ஆகுது, it is formed during T cycle அப்படின்னு சொல்ல எப்படி பை ஆக்சிடேஷன். ஓகேவா? இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து O2 இட் இஸ் கன்வெர்டட் டு H2O. இங்க வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ்னு காட்டுறேன். ஓகேவா? இப்போ என்ன இருக்குன்னா there is something called UbQ9 Q9 Q9 சொல்லுவாங்க. UbQ9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? the reduced UbQ9 Q9 அப்படிதான் சொல்லுவாங்க. ஒன் செகண்ட், my pen is not working, give me one second. So reduced UbQ9 அப்படின்னு சொல்லுவாங்க. erase பண்றது. So the reduced ubiquinol அப்படின்னா ubiquinol அப்படின்னு சொல்லுவாங்க. QHD. ஓகேவா? அது வந்து என்ன ஆகுது, இந்த யூபிக்வினால் வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். இந்த யூபிக்வினால் என்ன ஆகுது, ஆக்சிடைஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சிடைஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரியா? வித் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது டு சைட்டோக்ரோம். ஓகேவா? டு சைட்டோக்ரோம். ஓகேவா? ஸோ எப்படி இந்த சைட்டோக்ரோம், இட் இஸ் பேசிக்கலி பை சைட்டோக்ரோம் சி இஸ் பேசிக்கலி via cytochrome BC1 and complex. Cytochrome நான் பண்றேன், cytochrome BC1 complex. சரி சரி சரி, ஓகே, நான் இதெல்லாம் ஓகே. சைட்டோக்ரோம் சி அப்படின்றது என்னன்னா அப்படின்னா, சைட்டோக்ரோம் சி இஸ் அ பேசிக்கலி இட் இஸ் அ ஸ்மால் புரோட்டீன். ஓகேவா? ஒரு குட்டி புரோட்டீன். இது எதோட அட்டாச் ஆச்சுன்னா ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்னர் மெம்பரேனோட அட்டாச். நான் இங்க எழுதுறேன். ஓகேவா? நான் சொல்றேன். ஓகேவா? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். யா யூபிகல் அண்ணா வாய்ஸ் கிளியரா இல்ல, வாய்ஸ் கிளியரா இல்லையா? எனக்கு ஆடிபிளா இருக்குடா கைஸ். இங்க பார், என் மொபைல்ல கமெண்ட் செக்ஷன்ல எவ்ரிதிங் இஸ் ஆடிபிள். ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, எனக்கு ஆடிபிளா இருக்கு ஆக்சுவலி. நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரட்டா?
Check, 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 check. Is it audible right now? Clear now? Okay. Cinnamon voice clear. Okay. Good. Okay. சரி பசங்க we were talking about ubiquinone. ubiquinone அப்படின்றது ubiquinone or QH2 அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா என்ன இருக்குன்னா இப்போ வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா இட் இஸ் ஆக்சிடைஸ்ட் ஓகேவா இட் இஸ் ஆக்சைட் வித் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு சைட்டோக்ரோம் சி அப்படின்னு சொல்லுவாங்க வயா சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பிசி வெறும் காம்ப்ளெக்ஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த சைட்டோ காம்ப்ளெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா in cytocomplex வந்துட்டு என் pen is not working the why the hell இந்த cytochrome or cytochrome C வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த cytochrome C அப்படின்றது இட் இஸ் ஒரு ஸ்மால் புரோட்டீன் ஓகேவா என்னது இட் இஸ் ஸ்மால் புரோட்டீன் இதோட அட்டாச் ஆயிருக்கு இந்த ஸ்மால் புரோட்டீன் அப்படின்னு நீட் கொஸ்டின்ல கேட்டா நீங்க தெரியணும் இந்த ஸ்மால் புரோட்டீன் வந்துட்டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்னர் மெம்பரோட அட்டாச் இருக்கு அவுட்டர் நீங்க outer surface of the inner membrane ஓட அட்டாச் இருக்கு ஓகேவா சரியா ஓகே சரி இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு நீட் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஓகே இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மொபைல் கேரியர் ஆஃப் எலக்ட்ரான் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மொபைல் கேரியர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓகேவா மொபைல் கேரியர் எதோட 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 நடுவுல இந்த மாதிரி மொபைல் கேரியரா எலக்ட்ரான்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் பிட்வீன் காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4 ஓகேவா சோ இட் காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4 ஓகேவா எஸ் சரி சரி ஓகே காம்ப்ளெக்ஸ் 3 ஏதோ மொபைல் கேரியர் ஓகே ஜிபிஜி குட் சரி காம்ப்ளெக்ஸ் 4 அப்படின்னா என்னன்னா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் ஓகேவா காம்ப்ளெக்ஸ் 4 இஸ் நத்திங் பட் இட் ரெஃபர்ஸ் டு சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் எழுதிக்கோங்க காம்ப்ளெக்ஸ் 4 is nothing but it is a complex 4 it is nothing but it refers to cytochrome C oxidase சரியா என்னது C oxidase complex ஓகேவா சி ஆக்சைடு ஸோ இது என்ன கண்டெய்னர் இருக்கும் அப்படின்னு அண்ணா நீங்க என்னென்ன கண்டெய்னர் இருக்கும் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் சைட்டோக்ரோம் ஏ அப்புறம் A3 அப்புறம் 2 காப்பர் சென்டர் சைட்டோக்ரோம் A3 அப்புறம் வந்துட்டு 2 காப்பர் சென்டர்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி நான் கவர் ம் ஓகே இஸ் இட் ஓகே ஃபார் யூ எனி டவுட்ஸ் ஸ்டில் ஹியர் please let me know in the comment section if you guys have any doubt ஓகேவா ம் நான் ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கேன் ஸ்ட்ரிக்டா இருக்கேன் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தா சொல்லுங்க guys I'm too friendly with you guys no doubts right okay thank you okay all right all right okay listen to this class ஓகேவா இப்போ what happens first உங்களுக்கு என்னன்னா
காம்ப்ளெக்ஸ் 1 என்ன தெரியணும், காம்ப்ளெக்ஸ் 2 என்ன பண்ணும், காம்ப்ளெக்ஸ் 3 என்ன பண்ணும், காம்ப்ளெக்ஸ் 4 என்ன பண்ணும், காம்ப்ளெக்ஸ் 5 இந்த மாதிரி 5 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸ்பெசிபிக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். ஓகேவா? சோ நான் கிளியரா எழுதி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 1 இஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நீங்க ரேண்டமா எழுதிக்கோங்க. ஓகேவா? I want to base group உங்களோட டைப். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் 4, காம்ப்ளெக்ஸ் 5. ஓகே, இப்போ இந்த மாதிரி கைஸ் இந்த மாதிரி 5 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓகேவா? எத்தனை கைண்ட் இருக்கு? தேங்க்யூ, வெரி ஹம்பிள் கைண்ட் சார், தேங்க்யூ. ஸோ இப்போ 5 5 இருக்கு. ஓகேவா? இந்த 5ல ஒன்னு என்ன பண்ண அப்படின்னு டவுட் இருக்கும். ஓகேவா? நான் சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சி காம்ப்ளெக்ஸ் 1 வந்து என்ன பண்ணுவோம்னா NADH டீஹைட்ரோஜனைஸ், NADH. நீங்க காம்ப்ளெக்ஸ் 2 பாத்தீங்கன்னா FADH2. ஓகேவா? இதே நீங்க காம்ப்ளெக்ஸ் 3 போறீங்கன்னா இட் இஸ் CYT, அப்புறம் சைட்டோக்ரோம் BC1, CYTBC1. இதே நீங்க வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் 4 பாத்தீங்கன்னா சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கைஸ் ஒரு நிமிஷம், பிஃபோர் சீக் பெயின் இல்லடா, நான் தெரியாம இந்த சீக்ஸ் இருக்கு இல்லையா, இன்னர் ஆஃப் த சீக் கடிச்சுக்கிட்டேன் தெரியாம. ஸோ ஐ ஹவ் காட் அ ஸ்மால் லீஷன், நோ ப்ராப்ளம். ஆஃப்டர் கிளாஸ் நான் ஏதாவது ஜெல் போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, ஃபிஃப்த் வந்துட்டு ஏடிபி சிந்தேஸ். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னா என்னது, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4, காம்ப்ளெக்ஸ் 5. ஓகேவா? எப்பயுமே மறக்காதீங்க. ஓகேவா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல if they are asking related to this type of questions, complex 1 அப்படின்னா you should be remembering this. ஓகேவா? ஓகே, தெரியாம நான் கடிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பக்கம், அதனால லைட்டா வளர்றேன். ஓகேவா? இட் வில் பி நார்மல் ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ். ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னா இங்க இந்த இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லனா இப்போ வரைக்கும் பார்த்தது இல்லாம, சோ இங்க என்ன ஆகுதா, there is a electron pass from one carrier to complex. அதாவது இங்க எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் 1 டு காம்ப்ளெக்ஸ் 4 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஆகுதா, there is something called they are coupled. இது எல்லாமே coupled ஆகி there will be a ATP synthase. ATP, there will be a ATP synthase. ATP synthase ஸ்பெசிபிக்கா எங்க நடக்கும்னு சொன்னா காம்ப்ளெக்ஸ் 5ல. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் 5ல இந்த ATP synthase ஆகும். and there will be a ATP production. என்ன ப்ரொடக்ஷன்? ATP ப்ரொடக்ஷன். ஓகேவா? there will be a ATP ப்ரொடக்ஷன். சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஏடிபி மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ்ட் எப்படி இருக்குன்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரான் டோனர். ஓகேவா? அதாவது இந்த ஆக்சிடேஷன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குல்ல, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் NADH அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து எத்தனை ஏடிபி இருக்கணும்னா 3 ஏடிபி இஸ் ரிலீஸ்ட். ஓகேவா? இப்போ ஆக்சிடேஷன் ஆஃப், ப்ளீஸ் எழுதிக்கோங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் 1 FADH2 அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 ஏடிபி. இது எப்பயுமே மறக்காதீங்க, இதுக்கு ரிலேட்டட் டு நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரியா? இது மறக்காதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் நான் தெரியணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் சிம்பிளா எழுதிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் NAD, பாருங்க NAD பிளஸ் H பிளஸ் which gives rise to complex 1. ஓகேவா? என்னது காம்ப்ளெக்ஸ் 1. ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் 1 என்ன பண்ண அப்படின்னா there will be a Q. Q அப்படின்றது பேசிக் ஸ்பெசிபிக்கா Q அப்படின்றது இது பேசிக்கலி காம்ப்ளெக்ஸ் 2. Complex 2 of what? Complex 2 of FADH2.
FADH2 அப்படின்றது என்ன? It is becoming a succinate. Okay, succinate. இப்போ there will be a succinate. Okay, எழுதிக்கோங்க succinate. எழுதிக்கோங்க succinate. Sorry. That will be a complex 3. Okay, complex 3 வந்து cytochrome 3 PC1. cytochrome BC1 நினைக்கிறேன். ஓகே, யா 1 தான். அதுக்கப்புறமா இந்த cytochrome 3 வரும். இதெல்லாம் நீட்கள்ல பெருசா இருக்கும். அது ஓகே. சைட்டோக்ரோம், அப்புறம் சைட்டோக்ரோம் 4 அப்படின்னு சைட்டோக்ரோம் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா 4 அப்படின்றது இட் இஸ் பேசிக்லி சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். ஓகேவா? இந்த ஆக்சிடேஸ் வந்து இட் இஸ் பேசிக்லி H2 ரிலீஸ் பண்ணும். If I talk, there will be an aerobic respiration. The role of oxygen இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணணும்னா லிமிட்டடா இருக்கும். எப்போ டு டெர்மினல் ஸ்டேஜ் வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஆக்சிஜன்ன்றது என்ன பண்ணா இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணணும், இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இட் ரிமூவிங் ஹைட்ரோஜனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். ஃப்ரம் த எங்க இருந்து ஃப்ரம் த சிஸ்டம்ல இருந்து ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இட் த ஆக்சிஜன் ஆக்ட்ஸ் அஸ் த ஃபைனல் ஹைட்ரோஜன் ரிசப்டரா ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரியணும்னா ரெஸ்பிரேஷன் எடுக்குது பிளான்ட்ஸ்ல. ஸோ தட் வில் பி அ எனர்ஜி ஆஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஓகேவா? இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்றது என்ன ஆகும்னா இட் வில் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்போரிலேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். என்னது? ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஸோ டெஃபினேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா it is an energy of oxidation reduction which is utilized for the phosphorylation. Okay, so this process is called oxidative phosphorylation. Okay, in respiration, energy of oxidation reduction is utilized, okay, for the phosphorylation. So this process is called oxidative phosphorylation. சரியா? Okay. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் போட்டோ பாஸ்போரிலேஷன். ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா வந்து லைட் எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் இருக்கும் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார் எங்க புரோட்டான் கிரேடியன்ட் வந்து பாஸ்போரிலேஷனுக்கு. ஸோ அதனால எப்பவுமே மறக்காதீங்க. ஓகேவா? சரி, சிபெக் கதைக்கு போயிடலாம். டோட்டல் என்ன சார் இந்த டோட்டல் கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, will be energy released. Energy என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. So energy released இப்போ during electron transport chain. electron transport, okay, electron transport system. ஓகேவா? So இது யூட்டிலைஸ் ஆகுது. It is utilized to synthesize ATP, adenosine. ஓகேவா? So எப்படி இந்த அட்ரஸ் பை ஒரு என்சைம் பை கால்ட் ATP synthase. ஓகேவா? அது வந்து காம்ப்ளெக்ஸ் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் 5. ஓகேவா? இந்த ஏடிபி சிந்தேஸ் வந்து இட் ஹாஸ் அதுக்கு வந்து 2 காம்பனன்ட் இருக்கு. சோ இஃப் யூ நோ ஏடிபி சிந்தேஸ் ஹாஸ் 2 காம்போனன்ட்ஸ். ஓகேவா? 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு FA ஹெட் பீஸ், இன்னொன்னு வந்து F0. ஒன்னு வந்துட்டு F1 ஹெட் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது ஹெட் பீஸ். இன்னொன்னு வந்துட்டு F0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? F0 F1 கரெக்ட். F0 அப்படின்றது இட் இஸ் பேசிக்கலி இன்டிகிரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இன்டிகிரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். நான் எழுதிட்டேங்க. இன்டிகிரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்.
whereas F1 அப்படின்றது it is a peripheral membrane protein complex. ஓகேவா? ரெண்டு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? அது ரெண்டு காம்பனன்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் F1 F0ல ஹெட் பீஸ் வந்து பெரிஃபரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? சோ இந்த பெரிஃபரல் மெம்பரேன், அதாவது F1 நீங்க எழுதுறேன். இந்த F1 அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் பேசிக்கலி இட் இஸ் அ பெரிஃபரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? இங்க என்ன நடக்கும் இந்த பெரிஃபரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்ல? there will be அது ஒரு சைட். அங்க என்ன நடக்கும்னா there will be a synthesis of ATP. என்னது? there will be a synthesis of AP adenosine triphosphate எங்க இருந்து? From ADP and inorganic phosphates. From ADP and inorganic phosphate. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எஃப் நாட் பார்ப்போம். சரி, நான் எஃப் நாட் அப்படின்னா என்னதுன்னா, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஃப் நாட் அப்படின்றது பேசிக்கலி இன்டீக்ரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். இன்டீக்ரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். ஓகே. இன்டீரியர் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்னா, அதாவது இது வந்துட்டு ஒரு சேனல் வந்து ஃபார்ம் பண்ணும். என்ன சேனல் அப்படின்னா, சோ இந்த சேனல் ஃபார்ம் பண்ணும். இதுக்குள்ள என்ன போகும் அப்படின்னா there will be a proton cross. எங்க இந்த புரோட்டான் கிராஸ் எங்க நடக்கும்? இந்த புரோட்டான் கிராஸ் வந்துட்டு எங்க நடக்கும்னா இன்னர் மெம்பரேன்ல நடக்கும். ஓகே. புரோட்டான் கிராஸ் நீங்க வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேவா? there will be a proton cross. அது இன்னர் மெம்பரேன். the proton cross the இன்னர் மெம்பரேன். ஓகேவா? சோ ஓகே, இங்க வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் there is a there will be a passage of protons. ஓகேவா? என்னது? there will be a passage of protons. ஓகேவா? இந்த ப்ராசஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கேட்டலைட்டிக் சைட்ல இந்த F1 காம்பனன்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன் இருக்கும். என்னது? ஏடிபி ப்ரொடக்ஷன். வேற எங்க? F1ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுற நேரத்துல 2H plus வந்து பாஸ் ஆகும். ஸோ there will be 2Hs passes through F0. ஓகேவா? இங்க எங்க ஸ்பெசிபிக்கா இன்னர் மெம்பரேன்ல, இன்டர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர் மெம்பரேன்ல there is something called மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மேட்ரிக்ஸ கீழே எங்க எலக்ட்ரோ கெமிக்கல் புரோட்டான் கிரேடியன்ட்ல வந்துட்டு இது நடக்கும். எலக்ட்ரான் கெமிக்கல் புரோட்டான் கிரேடியன்ட்ல. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. it will be useful for your NEET exams. ஓகேவா? இந்த இமேஜஸ் நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ வாட் ஹேப்பன் இங்க வரைக்கும் ஓகே. இந்த டயக்ராம் புரிஞ்சதா உங்களுக்கு? சரி. ஓகே. சரி கைஸ், வாட் ஹேப்பன்ஸ் இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா there will be a net gain of ATP. இங்க இந்த ஒரு மாலிக்யூல், ஈச் குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்து there will be a calculated based on ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கு. அந்த அசம்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த அசம்ஷன்ல ஃபர்ஸ்ட்
எல்லா ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா ஸ்டெப் ஆஃப் கிளைகோலிசிஸ்ல தேர் வில் பி அ கிளைகோலைசிஸ்ல டிசிஏ சைக்கிள்ல இல்ல இடிஎஸ்ல இந்த ஒரு செக்மெண்ட்ஸா வந்து இட் வில் பி ஹேப்பனிங். ஓகேவா? இப்போ இந்த பிரான்ச்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தேர் வில் பி அ NADH வந்து சின்சஸ் ஆகும். என்னது? NADH வந்து சிந்தசிஸ் ஆகுது. அப்போ NADH எங்க இருந்து கிளைகோலிசிஸ் வந்து சிந்த் ஆகுது. ஸோ இன் கிளைகோலிசிஸ் எழுதிக்கோங்க. இன் glycolysis. So இந்த glycosylated synthesis ஆன இந்த NADH வந்து என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இன் மைட்டோகாண்ட்ரியா. இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? இவ்வளோ சிம்பிளா இருக்க மாட்டேன். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா போய் எப்போ இது டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்போ தேர் வில் பி அ இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் அண்டர்கோஸ் oxidative phosphorylation. சொல்லுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து இட் வில் பி பீங் ரெஸ்பைட். ஓகேவா? அதர் ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்ட்ரேட் என்னன்னா இது என்டர் ஆகாது. எந்த ஸ்டேஜஸ்க்கும் அதர் சப்ஸ்ட்ரேட் வந்து என்டர் ஆகாம போயிடும். இப்போ ஒரு இந்த அசப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சம் அசப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது ஏன் வந்துட்டு வேலிட் ஆகல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு there will be pathway. பாத்வே எல்லா பாத்வேயும் வந்துட்டு சைமல்டேனியஸ்லி இல்லைன்னா இட் டு நாட் டேக் பிளேஸ் ஒரு ஒரு ப்ராசஸ் பாத்வே ஆகுமா இன்னொரு பாத்வே நடக்காது. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா இந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்ட்ரேட் அது வந்துட்டு பாத்வேக்குள்ள என்டர் ஆகும். பட் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் சப்ஸ்ட்ரேட் வந்து பாத்வேக்குள்ள என்டர் ஆகும். நெக்ஸ்ட் ஏடிபி வந்து யூட்டிலைஸ் எப்போ யூட்டிலைஸ்னா எப்போ தேவைப்படுதோ அப்போதான் இந்த ஏடிபி வந்து யூட்டிலைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த என்சைமேட்டிக் ரேட்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு மல்டிபிள் மீன்ஸ்ல வந்துட்டு இந்த என்சைமேட்டிக் வந்துட்டு ரேட்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ண இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் யூஸ் டு ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் த நம்ம லிவிங் சிஸ்டமோட எக்ஸ்ட்ராக்ஷன் இல்ல நம்ம ஸ்டோரிங் ஆஃப் எனர்ஜி இது பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சரி, வேற என்னன்னா இம்பார்ட்டண்டா தட் இஸ் சம்திங் கால் ஏடிபி தியராட்டிக்கல் ஈல்டு. ஓகேவா? நான் இமேஜஸ் பேஸ் பண்ணீங்க. ஏடிபி தியராட்டிக்கல் I will get a good speech show here. ஓகே, ஸோ ஏடிபி தியராட்டிக்கல் டீம்ல என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் கரெக்டா இல்ல. ஃபர்ஸ்ட் கிளைகோலிசிஸ் வந்துட்டு டியூ டு 2 ATP கிளைகோலிசிஸ் வந்து குளுக்கோஸ் வந்து பைருவேட்டுவா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த பைருவேட்ல வந்து இட் இஸ் அகைன் 2 NADH ரிலீஸ் ஆகுது. இந்த 4 ATP-லால there will be a formation of acetyl CoA. இந்த acetyl CoA வந்து Krebs cycle ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளைகோலைசிஸ் அப்படின்றது இந்த கிளைகோலைசிஸ்க்கு வந்து ஏடிபி வந்து டைரக்ட்லி தேவைப்படுது. அப்புறம் 2 molecules ஆஃப் NADH நீங்க பாத்தீங்கன்னா 2 ATP 2 ATP டைரக்ட்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 molecules ஆஃப் NADH. சரியா? நெக்ஸ்ட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல there will be 2 NADH. Okay, 2 NADH. Next, TCA cycle there 6 NADH, 6 NADH, 2 FADH2, okay, அப்புறமா 2 GTP. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 2 molecules are spent for transporting 2 NADH molecules which forms a glycolysis. ஓகேவா? இங்க ஸ்பெசிபிக்கா மைட்டோகாண்ட்ரியால ஹென்ஸ் நம்ம நெட் கெயின் வந்துட்டு 36 ATP molecules அடினோசின் ட்ரைபாஸ்பேட் molecules. எத்தனை டோட்டலா? 36.
ஓகேவா? ஓகே, ஓகே. So these are the things you should know. So இதுக்கு next வேற என்ன உங்களுக்கு தெரியணும்? That is you should know about comparison between fermentation and aerobic respiration. Fermentation aerobic respiration so first எப்பவுமே நீட் கொஸ்டின் நீங்க ஆரம்பிச்சுன்னா fermentation எப்பவுமே it will be a partial breakdown of glucose. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு தெரியணும் it will be a partial breakdown of glucose. Whereas in aerobic respiration, there will be a complete breakdown of glucose. Okay, another complete breakdown of glucose. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். சரி, இங்க ஃபர்மெண்டேஷன்ல நெட் கெயின் ஆஃப் ஏடிபி எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஒன்லி 2 ஏடிபி. வேற நெட் கெயின் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு 36. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்மெண்டேஷன்ல வந்துட்டு இந்த NADH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NADH வந்து ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் ஸோ விச் இஸ் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் NAD பிளஸ் NAD பிளஸ் இது வந்து ஸ்லோலியா நடக்கும். ஓகேவா? வேற இங்க ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இந்த NADH வந்து ஆக்சிடைஸ் ஆகி NAD பிளஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் விக்ரஸ்லி நடக்கும். NAD பிளஸ் வந்துட்டு வெரி விக்ரஸ்லி. ஓகேவா? இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இந்த வேர்ட்ஸ்ல சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஆம்ஃபி there is something called amphibulic pathway. Amphibulic pathway. ஓகேவா? யா கிளாஸ் கவனிக்கிறீங்களா? எஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸா கவனிக்கிறீங்க. ஸோ ஆம்ஃபிபுலிக் பாத்வேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கேன். ஸோ இங்க என்ன நடக்கும்னா ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபேட்ஸ் வந்துட்டு இட் ஃபார்ம்ஸ் இன்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். எது? ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். ஓகேவா? கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணும்? இட் ஃபார்ம் இன்டு சிம்பிள் சுகர். சிம்பிள் சுகர்ஸ் வந்து என்னது? குளுக்கோஸ் இதான் சிம்பிள் சுகர். ஓகேவா? சிம்பிள் சுகர் என்னது? குளுக்கோஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? என்னது? அமினோ ஆசிட்ஸ். வச்சுக்கோ. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு இந்த கதையில இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் சிம்பிள் சுகர் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா இட் வாஸ் கன்வெர்டட் டு குளுக்கோஸ் குளுக்கோஸ் 6 phosphate. என்னது? குளுக்கோஸ் 6 phosphate. இந்த குளுக்கோஸ் 6 phosphate வந்து இட் இஸ் கன்வெர்டட் டு திரும்பியும் ஃப்ரக்டோஸ் 1,6 biphosphate. இந்த 1,6 biphosphate. நெக்ஸ்ட் ஓகே, இங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளிசரால் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் திரும்பி கன்வெர்டட் டு ஃபார்ம் அ டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். என்னது? டைஹைட்ராக்சி acetone phosphate, which is basically irreversible. Reversible. ஓகேவா? ஸோ இந்த டைடாக்சி ஹைட்ரோஜன் பாஸ்பேட் வந்துட்டு கிளிசர் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிசர் ஆல்டிஹைட் 3 phosphate. ஓகேவா? which is திரும்பியும் converted to form a pyruvic acid. என்னது? pyruvic acid. இங்க இருந்து அமினோ ஆசிட்ல இருந்து இங்க இருக்கு அமினோ ஆசிட் இல்லையா?
ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபேட்ஸ் வந்துட்டு பிரேக் டவுன் இருக்கு. எப்படியா பிரேக் டவுன்? ஃபேட்ஸ் ஆர் பிரேக் டவுன் இன்டு கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸா மாறிருக்கு. வெறும் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் மாறிருக்கு. இந்த ஃபேட்டி ஹைட்ரேட்ஸ் வந்து டீஹைட்ரேட் இருக்கு. டீஹைட்ரேட் டு ஃபார்ம் அசிட்டைல் கோஏ அண்ட் எங்க என்டர் ஆகுது? விச் என்டர்ஸ் இன்டு அ பாத்வே. அப்போ இந்த கிளைசரால் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் திங் விச் இஸ் கன்வெர்டட் டு பிஜிஏஎல் அப்புறம் இந்த பாத்வேக்கு என்டர் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே எல்லாம் என்ன இருக்குன்னா, புரோட்டீன்ஸ் எல்லாமே டீக்ரேட் இருக்கு. ஸோ டீக்ரேட் பை எது? டீக்ரேட் பை புரோட்டியேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க? இன்டு அமினோ ஆசிட்ஸ். இப்போ ஈச் அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு பாத்வேக்கு என்டர் ஆகும். அங்க கிரெப்ஸ் சைக்கிள் இல்ல பைருவேட் அசைடைல் கோயா வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ். My airports. Just drain it out into the airport. The airport box. One second. It is not over. So, I'll be using this AirPods. Is it for you? You have any problem with this? Sai? No, no, no. I'll be using that. Oh, okay. இப்ப கேக்குதா வாய்ஸ்? ஹவுஸ் இட் வாய்ஸ்? இப்ப கேக்குதா உங்களுக்கு வாய்ஸ்? எஸ், கேக்குதா இல்லையா? ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் கைஸ். எனக்கு தெரியாது, நீங்க சொல்லலன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. இப்ப கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஆ, ஓகே. ஓகே, ஆடிபிளா இருக்கு. சரி. ஸோ வாட் ஹேப்பன்? வி ஆர் டாக்கிங் அபவுட் த ரெஸ்பிரேட்டரி பாத்வே. ஓகேவா? இந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வேல வந்துட்டு வி ஆர் டாக்கிங் அபவுட் கேட்டபாலிக் பாத்வே அண்ட் அனபாலிசம். வேர் இஸ் அனபாலிசம் இஸ் பேஸ் நத்திங் பட் இட் இஸ் சிந்தசிஸ் அண்ட் கேட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் பிரேக் டவுன். ஓகேவா? ஸோ இது டோட்டலா வி கால் இட் இஸ் ஆம்பிபாலிக் பாத்வே. ஓகே. சரி, எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அண்ணா, என்ன எக்ஸாம்பிள் என்ன நடக்குது அப்படின்னா, there will be a example of இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா? ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பி பிரேக் டவுன் டு இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், இட் வில் பி பிரேக் டவுன் டு அசிடைல் கோஏ. என்னது? அசிடைல் கோஏ. ஸோ ஓகேவா? ஸோ எப்போ எப்போ இந்த கன்வர்ஷன் நடக்குதுன்னா, பிஃபோர் என்ட்ரிங் இன்டு ரெஸ்பிரேட்டரி பாத்வே. ஓகேவா? இப்போ தேர் வில் பி அ ஆர்கனிசம் விச் நீட்ஸ் டு சிந்தசைஸ். என்ன ஆர்கனிசம்? ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. அசிடைல் கோஏ வந்துட்டு அசிட்டில் கோயம் வந்துட்டு வித்ட்ரா ஆகும் ஒரு ரெஸ்பிரேட்டரி பாத்வேல. என்னது? ரெஸ்பிரேட்டரி பாத்வேல. சிமிலர்லி தேர் வில் பி அ பிரேக் டவுன் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். ஓகேவா? இதுல இன்டர்மீடியட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்பவுமே ஆம்பிபிலிக் பாத்வேல இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. நான் ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்றேன். எனக்கு காப்பி ரைட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, இந்த இமேஜ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகேவா? Amphibilic pathway. ET, electron transport chain.
Hmm. Guys, this diagram is too important. Okay, va? ஸோ திஸ் இந்த டயக்ராம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இது பாட்னி இல்லையா இந்த சாப்டர் இது மட்டும்தான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா உங்களோட பிசியாலஜி சாப்டர்ல இருக்காது உங்களோட மெடிசன் ஃபர்ஸ்ட் இயர்ல வேர் வேர் கிளைகோலிசிஸ் ஆர் கிரெப் சைக்கிள்ஸ் வந்துட்டு இட் வில் பி யுவர் எஸ்ஏ ஆர் ஷார்ட் நோட் ஓகேவா ஸோ அந்த ரெண்டு இட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் பட் இது வந்துட்டு என்சிஆர்டிக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேவா கேஸ் இந்த இமேஜ் சரிதா இமேஜ் சரிதா செல்லாம் ஓகே 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 இப்போ we we will be talking about respiratory quotient right now. என்னது respiratory quotient. சரி எப்பவுமே கேட்டிருக்காங்க ரெஸ்பிரேட்டரி ரேஷியோ ஆர் ரெஸ்பிரேட்டரி கோஷியம் அப்படின்னாலே எப்பயும் எழுதணும் RQ is equal to volume of CO2 reduce அதாவது volume of CO2 வந்துட்டு reduced பை வால்யூம் ஆஃப் O2 எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும் ஓகேவா வால்யூம் ஆஃப் O2 எத்தனை பேருக்கு வால்யூம் ஆஃப் கன்சியூம் இதுதான் ரெஸ்பிரேட்டிவ் வந்து கோஷன்ட் ஓகேவா இதுல வந்துட்டு ரெஸ்பிரேட்டிவ் கோஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி கோஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க இட் வில் பி ஈக்குவல் டு 1 ஓகேவா இதே ஃபேட்ஸா இருக்குன்னா இப்படி நெக்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸா இருக்குன்னா இட் வில் பி ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு யா 0.1 0. யா துர்காதேவி இட் இஸ் ரைட் நல்லா ஆன்சர் பண்றீங்க ஓகேவா இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி கோயின் அப்போன் வந்து இது இட் இஸ் டைப் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் ஓகேவா இந்த ரெஸ்பிரேட்டரி கோயின் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒன் சொல்லிருந்தேன் ஸோ இந்த ஒன் எப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் CO2 இல்ல O2 வந்துட்டு O2 வந்து எவால்வ் ஆயிருக்கும் அண்ட் கன்சியூம் ஆயிருக்கும் ரெஸ்பெக்டிவா ஸோ எப்போ எவால்வ் ஆயிருக்கும் கன்சியூம் ஆயிருக்கும் ஓகேவா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா இருக்கும் இல்லையா C6 H12 O6 எல்லாம் தெரியும்ல so there will be a 6 O2 which gives rise to 6 CO2 plus 6 H2O plus energy ஓகேவா so இந்த டயக்ராம்ல ரெஸ்பிரேட்டரி கோஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஃபார்முலா 6 CO2 6 O2 ஓகேவா it will be ஆன்சர் என்னது 1.0 ஓகேவா so 1 ஸோ இப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ இதான் நீங்க பாத்துக்கோங்க இப்போ நீங்க ரெஸ்பிரேட்டரி இதே மாதிரி தான்டா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆஃப் ஃபேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க கால்குலேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஓகேவா என்னது ஃபேட்டி ஆசிட்ஸ் ட்ரிபால் மெட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரிபால் மெட்டின்ல வந்து 2C51H98 அப்புறம் O6 வந்துட்டு 114,502 which gives rise to 102,5CO2 plus 98,5H2O plus energy அப்படின்னு கேட்பாங்க அப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன் வந்து 102 CO2 அப்புறம் 145 O2 இருக்கும் தென் இப்போ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா the value will be 0.7 ஓகேவா அப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன் would be 0.9 அப்போ அது எல்லா லிவிங் ஆர்கனிசம் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு மோர் தென் ஒன்னா இருக்கும் அப்ப பியூர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபேட்ஸ் வந்து எப்பயுமே யூஸ்ட் ஆஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா இது எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது பேஸ் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் புரிஞ்சதா உங்களுக்கு ஸ்டில் ஹியா புரிஞ்சுதா பசங்களா ப்ளீஸ் லெட் மீ நோ புரிஞ்சுதா 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 கொஸ்டின் கேட்கட்டா இல்லைன்னா ஒரு கொஸ்டின் கொடுக்கட்டா ஒரு ஒன்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்கட்டா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ எஸ் கேட்கட்டா எஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ in the comment section and please like share and subscribe
All this hard work is for you guys only, okay va? So comment section la please like, share and subscribe. எம்சிக்கு போலாமா? ஜஸ்ட் ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்கறேன். சிம்பிளா கேட்கறேன். ஓகேவா? ஆ சரி. ஓகே. யாமி யாமி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஓகே. Which of the following is a first complex அப்படின்னு இருக்கும். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன்ஸ் தரேன். ஏ பி சி டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு NADH டீஹைட்ரோஜெனேஸ். டீஹை வெயிட் பண்ணுங்க. டீஹைட்ரோஜெனேஸ். ஓகேவா? அப்புறம் சைட்டோக்ரோம் A3 அப்புறம் சைட்டோக்ரோம் BC1 அப்படியே எழுதிக்கோங்க. சைட்டோக்ரோம் BC1 அப்புறம் ATP சிந்தேஸ். ஸோ இதுல யூ யூ சூஸ் ரைட் ஆன்சர். பி ஃபாஸ்ட் அண்ட் குவிக். ஓகேவா? ஓகே. யா ஆப்ஷன் பியூலா ஆப்ஷன் ஏ சொல்லிட்டீங்க. NADH அண்ட் டீஹைட்ரோஜனஸ் இஸ் ரைட் ஆன்சர். நான் ஒத்துக்கிறேன். ஏன் ரைட் ஆன்சர் ப்ளீஸ் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஏன் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஒன் ஆஃப் 8 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் வந்து NADH டீஹைட்ரோஜனஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஏ ஆப்ஷன் வை யாமி ப்ளீஸ் லெட் மீ நோ. யாமி ஏ ஆப்ஷன் வை டெல் மீ. Tell me, guys, tell me. Why A option? அது போடணும்ல ஆன்சர் தெரியாம கொஸ்டின் மட்டும் போட்டா. அப்ப நீங்க சாட் ஜிபிடில தான் போட்டிருக்கீங்க நான் நம்பட்டா? ஆ சொல்லுங்க சொல்லுங்கடா. Why A option? Please let me know in the comment section. That is the ஆ சொல்லுங்க. Good. Right, Beulah, good. There will be a NADH present in a mitochondrial matrix. Good, right, super. Good, right answer. சரி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ யூபிக்யூனான் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? குட். காவியா ரோஸ். குட். இப்போ யூபிக்யூனான். ஓகேவா? இந்த யூபிக்யூனான் அப்படின்றது விச் இஸ் டிரான்ஸ்பர்ஸ். வெயிட் பண்ணுங்க. Transfers transfers to its electrons to options are A, B, C, D. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் 1 2 அப்புறம் மேட்ரிக்ஸ் அப்புறம் CYTC சைட்டோக்ரோம் C. ஓகேவா? சூஸ் ரைட் ஆன்சர். சூஸ் ரைட் ஆன்சர். பி ஃபாஸ்ட் அண்ட் குவிக் டு கெட் மோர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஏ ஆப்ஷன் டி செல்லம். பசங்களா பியூலா டெல் மீ பை cytochrome C. Please let me know. Beulah, you're good in answering questions. Why D? Yeah, GVGV D. D is the right answer. நான் ஹானஸ்டா ஒத்துக்கிறேன். Why D? ஏன் D? அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அதுக்குள்ள ஆன்சர் இன்னொரு கொஸ்டின். சைட்டோக்ரோம் இஸ் பிரசன்ட் இன் டேஷ். நான் ஆப்ஷன் கொடுக்கல இது கொஸ்டினுக்கு. சைட்டோக்ரோம் இஸ் பிரசன்ட் இன் டேஷ். ஈஸி கொஸ்டின். எங்க பிரசன்ட் இருக்கு? சைட்டோக்ரோம் சி இஸ் பிரசன்ட் எங்க?
கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மைட்டோகாண்ட்ரியால. தெரியுமா தெரியாதா? Yeah, mitochondria. Okay, good. Yeah, UB oxidation give good. So what happens is in the cytochroms are present in எங்க present இருக்கும்னா கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. Yeah, by oxidation in ubiquitin electrons, there will be a transfer of cytochrome C via cytochrome BC1. Good, right. Good, nice. So, இதே மாதிரி please எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா செக்ஷன்ஸும் ஆன்சர் பண்ணுங்க. So, that's it for today. Respiration plans இதோட முடிஞ்சிருச்சு. So, any doubts, please let me know in the comment section. After uploading this class, ஏதோ doubts இருந்துச்சுன்னா comment section போட்டுடுங்க. Every day, I'm just checking out. Okay, va? So, do like, share, and subscribe. So every like and every view is important for our guys. Okay, va? Thank you. Good night. So any doubts, please let me know. Okay, va? Good night. Take care. Good night. Bye.